ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். மன்மத வருஷ பலன்களை இன்று பார்ப்போம். இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் மேஷத்திலும், சுக்கிரன் ரிஷபத்தில் தன் சொந்த வீட்டிலும், குரு கடகத்தில் உச்ச ராசியிலும், ராகு கன்னியிலும், சனி விருச்சிகத்திலும், கேது மீனத்திலும் உலவும் நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சனி ராஜா ஆவதால் இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கான பலனை தெரிந்து கொள்ள உங்கள் ராசியை கிளிக் செய்யுங்கள். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் குரு உலவுவது சிறப்பாகாது. சனி 2ல் இருப்பதும் ஒரு விதத்தில் குடும்ப நலனை பாதிக்கும் என்றாலும் அவர் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என்பதால் நலம் புரிவார். கெடுதலான பலன்கள் நிச்சயமாக குறையும். 6ல் கேது இருப்பதால் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உள்ளவர்கள் மன நிம்மதி பெறுவார்கள். 5/7/2015 முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மாறுவதால் விசேடமான நன்மைகள் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். போட்டிகளில், பந்தயங்களில் வெற்றி காணலாம். 8/1/2016 முதல் ராகு 11ஆம் இடம் மாறி குருவுடன் சேருவதால் விசேடமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். புதிய நண்பர்கள் உதவுவார்கள். அயல்நாட்டு தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். சனிக்கும் ராகுவுக்கும் தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும், 9ஆம் இடத்தில் குருவும் உலவுவது விசேடமாகும். வருட ஆரம்பம் மிகச்சிறப்பாக அமையும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். காரியத்தில் வெற்றி காணலாம். எதிரிகள் அடங்கி போவார்கள். வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொலைதூர பயணம் மூலம் அனுகூலம் உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். 5/7/2015 முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மாறினாலும் அவர் உங்கள் ராசிக்கு சுபர் என்பதால் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதையே தரும். 11ல் உள்ள ராகு மிலேச்சர்களால் நன்மையை உண்டு பண்ணுவார். 8/1/2016 முதல் ராகுவானவர் 10ஆம் இடம் மாறுவதால் தொழிலில் ஒரு நல்ல திருப்பம், மாற்றம் உண்டாகும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். 4ல் கேது வந்தாலும் கேதுவை குரு பார்ப்பதால் நன்மைகள் உண்டாகும். பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதாலும் 4ல் கேது உலவும் நிலை இந்த ஆண்டில் உருவாவதாலும் சனிக்கும் கேதுவுக்கும் தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 8ல் உலவும் நிலையில் இந்த ஆண்டு பிறக்கிறது. சனி பலமும் குறைந்திருக்கிறது. இதனால் எதிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். பொருள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். இயந்திரங்கள், எரிபொருட்கள், தளவாடங்கள் ஆகியவற்றின் பக்கம் நெருங்கும்போது எச்சரிக்கை தேவை. மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 5/7/2015 முதல் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திற்கு மாறி வலுப்பெறுவதாலும் ஜென்ம ராசியை பார்ப்பதாலும் உடல் நலம், மனநலம் யாவும் சீராகும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெறுவீர்கள். அயல்நாட்டு தொடர்புடன்
தொழில் புரிபவர்களுக்கு விசேடமான நன்மைகள் உண்டாகும். ஆதாயமும் அதிகரிக்கும். 4இல் உள்ள கேது 3ஆம் இடத்திற்கு மாறுவதால் வெற்றி வாய்ப்புகள் ஜனவரி முதல் மேலும் மேலும் அதிகரிக்கும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். கேதுவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவும் 11ஆம் இடத்தில் சனியும் உலவும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. விசேடமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடிக்கும். தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், விவசாயிகள் ஆகியோருக்கெல்லாம் ஆதாயம் அதிகரிக்கும். நல்ல பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டாகும். 5/7/2015 முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு அஷ்டம ராசியான சிம்மத்தில் இடம் மாறுகிறார். 8ஆம் இடம் குருவுக்கு விசேடமாகாது. பொருள் கொடுக்கல் வாங்கல், ஸ்பெகுலேஷன் துறைகளில் எச்சரிக்கை தேவை. மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். 8/1/2016 முதல் கேது 2ஆம் இடத்திற்கும் ராகு 8ஆம் இடத்திற்கும் மாறுவது சிறப்பாகாது. விஷபயம் ஏற்படும். உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. வீண் வம்பு சண்டைகளை தவிர்ப்பது நல்லது. பயணத்தின் போது அவசியம் பாதுகாப்பு தேவை. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோர் உலவுவதும் 10இல் சனி இருப்பதும் விசேடமாகும். புத்தாண்டு ஆரம்பத்தில் முக்கியமான காரியங்கள் எளிதாக நிறைவேறும். எதிரிகள் விலகி போவார்கள். போட்டிகள், பந்தயங்கள், விளையாட்டு வினோதங்கள் ஆகியவற்றில் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். கேளிக்கை உல்லாசங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் உலவுவது சிறு குறையாகும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. 5/7/2015 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். ராசியை பார்க்கும் நிலை அமைவதால் உடல் நலம், மனநலம் யாவும் சீராகும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இனிது நிறைவேறும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். கூட்டுத் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். குரு 7ஆம் இடத்தில் உலவுவதால் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். சந்தோஷமான சூழ்நிலை ஜூலையிலிருந்து ஏற்படும் என்று நிச்சயமாக சொல்லலாம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு உலவுவது விசேடமாகும். செவ்வாய் 2இல் இருந்தாலும் அவர் தன் சொந்த வீட்டில் இருப்பதால் நலம் புரிவார். குடும்ப நலம், மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் ஆகியவை சீராகவே இருந்து வரும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். மந்திர உபதேசம் பெறுவதற்கும் தெய்வ காரியங்களை நடத்துவதற்கும் வாய்ப்பு கூடி வரும். ஜூலை 5ஆம் தேதி முதல் குருவானவர் 6ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. இதனால் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். 8/1/2016 முதல் ராகுவானவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மாறுவதால் வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அனுகூலம் உண்டாகும்.
பயணம் சம்பந்தப்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு மாறும் கேதுவை குரு பார்ப்பதால் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் மனநலம் திருப்திகரமாக இருந்து வரும். சனி 9இல் உலவுவதும் ராகு கேது 1, 7 இடங்களில் உலவுவதும் சரியில்லை என்பதால் சனிக்கும் ராகு கேது கிரகங்களுக்கும் பிரீதி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த மன்மத வருஷ புத்தாண்டில் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு விசேடமான நற்பலன்கள் உண்டாகும். ஜூலைக்கு பிறகு இதர ராசிக்காரர்களுக்கு நலம் கூடும். பொதுவில் சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொண்டு நற்பலன்களை அதிகரித்து கொள்ளலாம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.